பேச்சு பேச்சாதான் இருந்தது, செயலா இல்ல. ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே இருந்தது. முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னு நீங்க ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. இல்லைன்னா அவர் திடீர்னு பிரச்சார அப்படின்னா இப்ப எதிரி யாருன்னு கேட்கிறாரு. இப்ப எதிர்கட்சி யாருன்னு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா கட்சிகளுமே விமர்சனம் வைப்பாங்க. எதிர்கட்சின்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னும் முந்தைய ஆட்சியோட பிரச்சனைகள் இருக்கு எனக்கு சொல்றாரு. 20 நாட்கள் பெரிய இடம் கிடையாது, பெரிய குறைந்த நாட்கள் கிடையாது. ஆக அவருக்கு வந்து இன்னும் அதிகாரத்தில் வந்ததற்கு பின்பு முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான சூழ்நிலை கிடைத்த பின்பு முதலமைச்சராக பணியாற்றுகிறாரா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை டைரக்டர் ஒருத்தர் சொல்லணும் போல இருக்கு, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க அதனால முதலமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று. இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அது நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம பார்த்தோம், அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு உங்கள் லாங்குவேஜையும் மாற்றணும், உங்கள் பாடி லாங்குவேஜையும் மாற்றணும். உங்கள் லாங்குவேஜும் மாறலை, பாடி லாங்குவேஜும் மாறலை அப்படின்னா நீங்கள் இன்னும் பிரச்சார மூடிலே இருக்கீங்களா அப்படின்றது. முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஆலோசகர்கள் வச்சுக்கணும். கிளாப் அடித்தா சொல்கிறது இல்லை, இப்போ கிளாப் பண்ணாலும் சொல்கிறது இல்லை. ஆலோசகர் இருந்து அதற்கான அட்வைஸோடு நடந்து கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. அதனால் கிளாப் அடித்து வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், கிளாப்புகளை வாங்கி வசனம் சொல்ல ஆரம்பித்த முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர் அது அந்த என்ன ஓட்டத்தில் இருந்து கிளாப் அடித்தாதான் நம்ம பேசணும், கிளாப் அடித்தாதான் நம்ம பேசணும் அப்படின்ற நிலையிலிருந்து வந்து உண்மையான பிரச்சனைகள் தமிழகத்தில் இருப்பதற்கு இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன், இதற்கு நான் என்ன தீர்வு வைத்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. இல்லை, நேற்று ஜல்ஜீவன் மிஷனுக்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அதே மாதிரி 2030 வரைக்கும் தெருவோர வியாபாரிகளுக்கான கடன் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் மாநில அரசு செய்யணும். ஆக அது மாதிரி தான் PM ஸ்ரீ திட்டத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அதனால் இது அரசியலை அரசியலாக பார்க்காமல் ஆட்சியாக பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு, இப்போ எல்லாருமே அதற்கான வேண்டுகோளை வைக்கிறோம். ஏன் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, இது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சென்ற ஆட்சியும் சரி இவங்களும் என்ன சரி, 3 மொழி என்பது மாநில அதிகாரத்திற்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, இது மாநில அதிகாரத்திற்கு எதிரானது அல்ல, அடிப்படை கட்டமைப்போடு நீங்கள் 3 மொழியை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக இதில் வந்து கட்டமைப்பை மேம்படுத்தி 3 மொழிகளை அவர்கள் விருப்பப்படி, இதில் மறுபடியும் சொல்கிறேன், மாணவர்களின் விருப்பப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் நம்ம சொல்கிறோம். எங்கேயுமே அழுத்தம் இல்லை என்பது எனது கருத்து. அதோட இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். தாம்பரத்தில் 193வது வார்டில் 22 தெருக்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகும்போது அந்த மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லும்பொழுது நேற்று நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழக அரசுல அதிகாரிகள் எவ்வளவு கலெக்ஷன் போகலாம், எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம், அப்படிதான் அவங்க எண்ணம் இருக்கிறதே தவிர செயலாற்றுவதில் அவர்கள் எண்ணம் இல்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழக அதிகாரிகளை பற்றி சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகள் விஷயத்தில் இன்னும் கவனம் செலுத்தி பழைய அதிகாரிகளின் அந்த நிழல் இல்லாமல் புதிதாக இவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.